எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். தப்பு. பாத்தீங்களா, எடுத்த உடனே ஒரு வேட்டின்னு சொன்னீங்கல்ல. ஆமா, வேட்டின்னு என் பேர் வந்துச்சு. துண்டு போறவள துண்டு. ஆமா, துண்டுன்னு என் பேர் வந்துச்சு. தெரியலையே. திருக்குறளை படிச்சீங்கன்னா ஐயா, நீங்க ஆண்மான் பெண்மான் தலைவன் தலைவின்லாம் சொன்னோன்ன அறத்துப்பால் பொருட்பால்லாம் போகுது, நம்ம இன்பத்து பால் டக்குன்னு வந்துருச்சு. 5 உணர்வும் உன்னைய பார்த்தா வந்துருக்கு. யாரு உங்ககிட்ட இருக்கு. யாரு பார்த்தா குடிக்கிற கல்லு கூட போத கிடையாது. இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில இந்த பையன் அந்த பொண்ணை பாக்குறான்றது சுத்தி இருக்க ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிடும். ஆமா. ஆனா அந்த பொண்ணு இந்த பையனை பாக்குதுங்கிறது இவனுக்கு தெரியவே தெரியாது. ஆமா. ஆனா அந்த பொண்ணு பாக்கும். ஆமா. அதை எழுதியிருக்காங்க. யான் நோக்கும் காலை நிலநோக்கும் நோக்கா கால் தான் நோக்கி மெல்ல நகும். அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ஒரு கதையில சொல்லவா? ஐயா, இது எப்படியா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயம்? இப்ப நம்ம சதீஷ், பரத், மதி, எங்க வாழ்க்கை எல்லார் வாழ்க்கையிலயும் நடந்திருக்கும். உங்க வாழ்க்கையிலே நடந்திருக்கும். பருவங்கள்ல என்னைய பார்த்திருக்கலாம், நடந்திருக்கும். என்னைய சில பேர்கள் பார்த்திருக்கலாம். வாய்ப்பு. ஆமா. சனியனே, மூதேவி, குரங்க, பன்னி, எருமை, இதெல்லாம் எதற்கு? ஒருத்தரை நம்ம டப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லி திட்டுறோம். ஆமா. அது என்ன செய்யும்? நீ கும்பிடுற தெய்வம் கை விட்டுட்டாலும் பரவாயில்ல, முயற்சியை கைவிட. இப்ப நடிகர் திரு அரவிந்த் சாமி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அது ரொம்ப பரவலா பேசப்பட்டுச்சு. அதுல எனக்கு கவலையா இருக்கு, என்னால ஒண்ணும் முடியாது, நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஆரோக்கியமே இல்ல, அங்கே கடன் இருக்குது, இங்க கடன் இருக்குது, ஈரலும் கருகிட இருமலும் கிளம்பிட உடம்படில் பலம் இல்லை, தினம் உழைத்திட வழி இல்லை, மனம் கழித்திட உயிரில் போதையும் ஏறிட புத்தியும் மாறிட நாயின் கேவலமாய். இப்ப இன்னைக்கு தேதிக்கு நம்மளை விட்டுருங்க, எனக்கு வயசாயிருச்சு, உங்களுக்கு சரி சரி, ஏதோ ஒரு வகையில வயசாயிருச்சா? உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல? இப்ப உங்களுக்கு பிடிச்ச அந்த மாதிரியான திருக்குறள் உங்க வாழ்க்கையில நீங்க இது பண்ற மாதிரியான இதை நான் மந்திரம் மாதிரி எடுத்துக்கிறேன். படிச்சவன் மட்டும்தான் ஜெயிப்பேன். எல்லோருக்கும் வணக்கம். நாமுத்துக்குமார் அவர்கள் அந்த எல்லோருக்கும் வணக்கம் தப்பு. எல்லாருக்கும் வணக்கம் அப்படி சொல்லிடும். எல்லாருக்கும் வணக்கம். பாத்தீங்களா, எடுத்த உடனே ஒரு எல்லோ கிடையாது, எல்லா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம யாரு கூட இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுங்க. நான் சொல்றேன். இப்போ நாமுத்துக்குமார் அவர்கள் ஒரு புத்தகம் இருக்கும். புத்தகத்தினுடைய தலைப்பு இருக்கும், பச்சையப்பனிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ நான் சொல்லணும்னா என் நிலைமையை பார்த்தீங்கன்னா தெரியும். சென்னையிலிருந்து ஒரு வெயில் வணக்கம் அப்படிதான் சொல்லணும். வெயில் அப்படி போட்டு பாடா படுத்துது. ஆனால் இந்த நேரத்துல ஒரு மாலை பொழுது ஆனதுக்கு அப்புறமும் ஒரு இனிமையான ஒரு பொழுது நமக்கு அடுத்து கொஞ்ச நேரத்துல நம்ம பேச போறப்ப நமக்கு கிடைக்க போகுதுங்க. ஏன்னா நம்ம தமிழ் பேச போறோம், நம்ம அறம் பேச போறோம், நம்ம இன்பம் பேச போறோம், நம்ம பொருள் பேச போறோம், நம்ம திருக்குறள் பேச போறோம். எப்படியெல்லாம் தமிழ் நம்மளுடைய வாழ்க்கை முறை சொல்லி கொடுத்துருக்கு, எவ்வளவு அழகா நம்மளை பண்பட்ட ஒரு மனிதரா மாத்துறதுக்கு தமிழ் நமக்கு எப்படியெல்லாம் உதவுது அப்படிங்கிறத பத்தி தெளிவா பேச போறோம். இப்படி பேச போறோம், இவ்வளவு பேச போறோம், தமிழ் பேச போறோன்னே சொல்றேன். அதை யாரு கூட பேச போறோம்? வேற யாரும் இல்லை, நம்மளுடைய தமிழையா திரு கதிரவன் ஐயா அவர்கள் இங்க இருக்காங்க. அதனால கதிரவன் ஐயாவை நம்ம தேநீர் இடைவேளைக்கு முதல்ல வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. 3வது முறையா உங்களை சந்திக்கிறோம். உங்க கூட ஒரு நேர்காணல். ஆமா, 2 முறை நம்மளுடைய உடையெல்லாம் பேண்ட் சட்டன் போட்டிருந்தோம். இந்த தடவை வேட்டி சட்டையெல்லாம் போட்டு நம்ம வேட்டின்னு சொன்னீங்கல்ல. ஆமா, வேட்டின்னு என் பேர் வந்துச்சு. வேட்டி தெரியலையேங்க. வெட்டப்படுவதால் வேட்டி. சரி சரி. துண்டு போறவள துண்டு. ஆமா, துண்டுன்னு என் பேர் வந்துச்சு. துண்டு தெரியல. துண்டு துண்டாக வெட்டுவதால் துண்டு. அப்ப மிகப்பெரிய ஒரு துணி அளவு அதை வெட்டுகின்ற பொழுது வேட்டியாக மாறுகிறது. அந்த வேட்டிங்கிறதுல வேன் இருக்கு பாத்தீங்களா? அது வேணா என்ன பொருள்? வேணா தெரியலையே. மறைதல். மறைதலா? மறைந்திருத்தல். ஓகே. இப்ப வேடன் எப்ப என்ன செய்வேன்? மறைந்திருந்து தாக்குவான். ஆமா. வேட்டி மறைவதற்காக கட்டக்கூடியது, மறைப்பதற்காக. வேடம். ஆமா, வேடம் போடுறோம். வேடம் தன்னை மறைத்து வேறு ஒரு உருவம் தரிக்கிறோம். வேர் மறைந்திருக்கிறது. அப்ப வேன் எங்கெங்கெல்லாம் ஆரம்பிக்கின்றதோ அது அனைத்தும் மறைவு பகுதியிலிருந்தே வரும். எந்த நீ வேயன்னா போட்டாலும் அந்த மாதிரிதான் வரும். இப்ப வேயினா மூங்கில்ங்கிற பொருளை குறிக்கும். வேயினா மூங்கில். மூங்கில் வரக்கூடியது இசை. அப்ப வேங்கிறது மூங்கில். அப்ப வேங்கிறது மறைஞ்சிருக்குது உள்ள. மூங்கிலுக்குள்ள ஏதோ ஒரு இசை ஒன்று மறைந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வகையில வரக்கூடிய வேட்டி. வேட்டி என்றால் மறைதல் என்று பொருள்படும். துண்டு என்றால் துண்டு துண்டாக வெட்டுவதால் துண்டு என்றும் பொருள்படும். அருமை. அதாவது வேட்டி கட்டி இருக்குன்னு தான் சொன்னேன். அதுக்கு வேட்டியிலிருந்தே நம்ம ஒரு விளக்கத்தை தொடங்கிட்டோம். ஆமாயா, இப்ப நம்ம பேசின மாதிரி
இது ஒரு நேர்காணல் அப்படின்னு இல்லாம இது ஒரு கலந்துரையாடல். நம்ம 2 பேர் பேசுவோம், தமிழ் பத்தி பேசுவோம். எனக்கு தமிழ் எந்தெந்த வகையில பயன்பட்டு இருக்கு நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு தமிழ் எப்படி எல்லாம் உங்களை செதுக்குறதுக்கு உதவி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இப்ப சும்மா உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, ஒருத்தரை நம்ம டப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லி திட்டுறோம், அது என்ன செய்யும்? அந்த வார்த்தை நமக்கு சொன்னவங்களுக்கு அது எப்படி அவரை போய் பாதிக்கும்ன்றது தெரியாது, வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப சுலபமா சொல்லிட்டாங்க, தீனால சுட்ட புண்ணு கூட உள்ளார ஆறி போயிடும், நான் நாவுனால சுட்ட வடு ஆறாது. என்னைக்கோ ஒரு நாள் உங்களோட நண்பன் திட்டியிருப்பேன், அது மறைக்கவே முடியாது. தீயில அப்படி ஒரு சுட்டு போய் ஆறி போயிடும், மருந்து போட்டு ஆத்திரலாம். அவனை பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஞாபகம் வரும், ஆஹா அந்த வார்த்தை சொல்லிவிட்டானே, அந்த வார்த்தை சொல்லிட்டாங்க. அப்ப தீயினால சுட்ட பொன் உள்ள ஆறிடும், நாவினால் சுட்ட வடு ஆறாது. அப்போ அன்றைய காலகட்டங்களில் ஒரு மனிதனுடைய பார்வையில் ஒரு மனிதன் பேசுகின்ற பொழுது அந்த வார்த்தையானது அடுத்த ஒரு மனத்தை புண்படுத்தும் என்ற அளவை வள்ளுவர் பெருமான் தெரிந்து வைத்திருக்கிறார். இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி யார் திட்டிருக்க போறா? அவர் என்ன நடந்திருக்கு? கற்பனைக்கு அப்பாற்பட்டு இன்னமும் நமக்கு நிகழ்காலத்துல ஒத்து போகக்கூடிய குறள். அது அனைத்து 1330 குறளுமே ஒவ்வொன்னையும் எடுத்து நம்ம பிரிச்சு படிச்சா இன்னைக்கும் நமக்கு வந்து அது உதவியா இருக்கு. அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமா இருக்கு. இப்ப அடுத்து பொதுவா இப்ப சமீபத்துல கூட பேச்சு போய்கிட்டு இருக்கியா, இப்ப நடிகர் திரு அரவிந்த் சாமி அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க, அது ரொம்ப பரவலா பேசப்பட்டுச்சு. அதுல வந்து செல்வ மணி மேனேஜ்மெண்ட் பத்தி பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சைக்காலஜி ஆஃப் மணி பத்தியெல்லாம். இப்ப இதெல்லாம் பொருள் செயல் வகை அப்படின்னு ஒரு அதிகாரம் போட்டு 10 குறள்ல முடிச்சிட்டாரு திருக்குறள். அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்ம அதை படிச்சோம்னாலே எப்படி நம்ம பொருள் சம்பாதிக்கணும் என்ன எல்லாமே பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள், பொருள் அல்லவரை பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள், பொருள் அல்லது, அதாவது பொருள் உள்ளவரை பொருளாகும், ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடியது. அப்போ உங்கள்கிட்ட ஒரு பணம் இருந்துச்சுன்னா அது ஒரு வகையான பொருளை தரும். பணம் இல்லை என்றால் இல்லாகி அங்கு ஒன்றுமே இல்லாதது என்ற பொருளை தரக்கூடியதாகும். அப்போ அந்த அடிப்படையில் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்போ பொருள் இருந்தால் இந்த உலகத்தில் வாழலாம் என்பதை அன்றைய காலகட்டத்தில் பொருள் செயல் வகை மூலமாக சுட்டி காட்டியிருக்கின்றார். அது அடுத்து சரி, இப்போ பொருள் இருக்கு, பொருள் நிறைஞ்சு இருந்தா அவங்கள மதிப்பாங்கன்ற சொல்றாங்க. அந்த பொருளை எப்படி சம்பாதிக்கணும்? அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அடே எனக்கு பிடிச்சது அந்த தீதின்றின்ற சொல்லுதான். அப்ப அறத்தின் மூலமாகவும் இன்பத்தின் மூலமாகவும் அரணீனும் இன்பமும் ஈனும் கொடுக்கும் திறனறிந்து திறன் பார்த்து அறிந்து திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அதுதான் தீமை இல்லாமல் எந்த பொருள் வருகின்றதோ அந்த பொருள் தான் அறத்தையும் ஈனும் இன்பத்தையும் ஈனும். அற்புதமா சொல்லிட்டாங்கல்ல. எப்படிங்க பணம் சம்பாதிக்கணும்? யாருக்கு எந்த கெடுதலும் ஏற்படுத்தக்கூடாது. பணக்காரன் ஆகிறதுல எந்த தப்பும் இல்லை. எவ்வளவு வேணாலும் சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும் போது எந்த தப்பு யாருக்கும் செய்யாம நீ சேர்த்தினா அது உனக்கு அறத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும். முடிஞ்சிருச்சுல. இன்னொரு பொருள் சொல்லுவா, நான் சொல்லுவேன். சொல்லுங்க. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எகதிரீர் கூறியது இல்ல. செய்க பொருளை பொருளை சம்பாதி இப்படி சொல்ற, சம்பாதி நல்லா சம்பாதி. செய்க பொருளை செருணர் பகைவர் செருக்கருக்கும், பகைவனுடைய செருக்கை அறுத்து விடும். எகதிரீர் அட செல்வத்தை போல பணத்தை போல கூறிய ஆயுதம் இந்த உலகத்தில் இல்லை, கிடையாது. முடிஞ்சிருச்சுல. அப்ப செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எகதிரீர் கூறியது இல். முடிஞ்சிருச்சு. மறுபடியும் அடுத்து ஒண்ணு முடிஞ்சிருச்சுல. ஆமா. அதுக்கப்புறம் கடைசியா அந்த குறள் எனக்கு பட்டு நினைவில் இல்லை. லாஸ்ட்ல முடிக்கும் போது 10வது குறளா அதை முடிக்கிறாரு. எப்படின்னா, நான் சொன்னபடி இந்த மாதிரிலாம் நீ பொருளை சம்பாதிச்சா உனக்கு அறமும் வந்துடும், இங்கிட்டு இன்பமும் வந்துடும். நடுவுல பொருட்பால்ல இதை பேசுறாரு. அறத்துப்பாலை நீ எடுத்துக்கலாம், இன்பத்துப்பாலை எடுத்து. அதான் அந்த குறள் என்னன்னா, ஒன்பொருள் காழ்ப்பை ஏற்றியா இருக்கு, என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு. முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சொற்கள் நிறைய இருக்கிறது. திருக்குறளை படிச்சிங்கன்னா வேற எதுவுமே வேணாங்க. வேற எந்த இலக்கியத்தையும் நீ படிக்க வேண்டாம், ஒண்ணுமே தேவையில்லை. 1330 குறட்பாக்களையும் 133 அதிகாரங்களையும் ஒருவன் படித்து விட்டான் என்றால் மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் எங்களை படிச்செல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு எல்லாம் படிச்சிருக்கீங்க.
எனக்கு மொத்தமா சொல்ல தெரியாது. இருந்தாலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய திருக்குறளை எல்லாம் மேற்கோள் காட்டி பேச தெரியும். மேற்கோள் காட்டி பேச தெரிந்தாலே போதுமானது தானே. போதுமானது. வரிசையாக சொல்ல தெரிய வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. கிடையாது. எந்தெந்த இடத்திற்கு எந்த விதமான பொருட்களை சேர்க்க முடியும், எந்தெந்த இடத்தில் எந்த விதமான குரட்பாக்களை சேர்த்து பேச முடியும், எழுத முடியும் என்பது தெரிந்து கொண்டாலே போதுமானது. அப்போ 1330 குரட்பாக்களையும் படித்துவிட்டு பொருள் புரியாமல் இருப்பதை காட்டிலும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய திருக்குறளை எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான திருக்குறளை மட்டும் படித்தால் போதும்ல. வேற ஒண்ணு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச அந்த மாதிரியான திருக்குறள் உங்க வாழ்க்கையில நீங்க இது பண்ற மாதிரியான இதை வந்து நான் மந்திரம் மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேற ஒண்ணுமே இல்லையா? சொல்லுங்க. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய் வருத்த கோழி தரும். வேற எதுவும் ஐயா, எனக்கும் இதே குரல் தான். என்ன சூரிய, நான் மேடையில போனாலும் இந்த குரலை தான் பேசுவேன். மனங்கள் ரெண்டும் ஒண்ணா இருக்கு பாரு. தெய்வத்தால் ஆகாது எனினும் கடவுள் வாழ்த்துல தொடங்குற திருவள்ளுவர் இதை சொல்றாருயா. அதுதான் முக்கியம். கடவுள் வாழ்த்துல திருக்குறள் தொடங்குது கண்டிப்பா. ஆனா என்ன சொல்றாரு, அந்த தெய்வத்தாலேயே முடியலைனாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணு, உன் மெய் வருத்துக்க கூலி கொடுத்துரும். சாதிக்க முனைந்தால் சகாரா பாலைவனத்திலோட சந்தன மரங்கள் வளரும். வீரியமுடன் காரியமாட்டினால் விண்வெளி கூட ஒன்று விரல் இடுக்கில் கிடக்கும். முயற்சி உண்டென்றால் முட்களில் கூட ஒன்று முத்திரை பதியும். இந்த பருவத்தை வசப்படுத்த, இந்த இளமை பருவத்தை குசிப்படுத்த முயற்சி என்னும் ஆயுதத்தை கையில் எடு, வாழ்க்கை வசந்த வாசலாக மாறும். அருமையா. அப்ப முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி திருவினையாக்கும். முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். அப்ப யார் ஒருவர் முயற்சி செய்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அறம், பொருள், இன்பம் மூன்றும் கிடைத்து வீடு பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நான் இது எல்லாத்தையும் படிச்சுட்டேன், வீட்டுல சும்மா உட்காந்துருக்கேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப தெய்வத்தால் ஆகாது. நீ என்னதான் கோயிலுக்கு போய் பூஜை புனஸ்காரம் பண்ணினாலும் முயற்சி இல்லாமல் நீங்க தெய்வத்தை வணங்கினால் அந்த முயற்சி உனக்கு கைகூடாது. அவ்வளவுதான். அப்ப தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதான் வருத்த கூலி தரும். இந்த உடம்பு வருத்தம் அடைய அதனாலே விளையக்கூடிய அந்த லாபம், அதனாலே விளையக்கூடிய அந்த செல்வம் இருக்கு பார்த்தீங்களா, அது உன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் அப்படின்னு. அப்போ தெய்வத்தால் ஆகாது, பரவாயில்ல. நீ கும்பிடுற தெய்வம் கை விட்டுட்டாலும் பரவாயில்ல, முயற்சியை கைவிடாது. எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெருசு. ஒண்ணுமே இதுக்கு இணையே கிடையாதுல்ல. அதுதான் எனக்கு பிடித்த குரல். எனக்கும் அது ரொம்ப பிடித்த குரல். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் இப்ப நம்ம இந்த செயல் திட்டங்கள் அப்படின்லாம் சொல்லி பேசும்போது அப்ப மனசு எவ்வளவு உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்ற எல்லாம் பிற. வினைத்திட்பம் அது ஒரு மனத்திட்பம். இங்கே இருங்க, இந்த மனசுல நீங்க உறுதியை வச்சுக்கலன்னு வச்சுக்கிறீங்களே, நீங்க என்ன வேலை செஞ்சாலும் நடக்காது. இங்க மனசுல வந்து ஒரு வைராக்கியமான ஒரு சிந்தனையை ஏற்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் போகிற இடம் பூரா வெற்றி தான். ஏன்னா இங்கே மனசில் பதிச்சிட்டீங்க. எதெல்லாம் மனதில் விதைக்கப்படுகிறதோ எதெல்லாம் மனதில் விதைக்கப்படுகிறதோ அதெல்லாம் கண்டிப்பாக விளைவிக்கப்படும். அப்போ நீங்கள் விதைச்சிட்டீங்களா போதும், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் இன்பமாக இருக்கேன், நீங்கள் விதைச்சிட்டீங்கன்னா இந்த மனசு என்ன செய்யும்? இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணும். எனக்கு கவலையாக இருக்குது, என்னால் ஒன்றும் முடியாது, நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஆரோக்கியமே இல்லை, அங்கே கடன் இருக்குது, இங்கே கடன் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன், நான் இப்படி வாழ போகிறேன், இப்படி நினச்சிங்கன்னா இந்த மனத்திற்பம் என்ன செய்யும்? இது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு ஏற்றுக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆகிறோம். அப்போ மனசுக்குள்ளே எதெல்லாம் நினைக்கின்றோமோ, மனத்திற்குள் எதெல்லாம் நினைக்கின்றோமோ அது செயல் வடிவம் பெற ஆரம்பிக்கும். மனத்திற்பம் அது ஒரு நல்லதொரு வினைத்திற்பமாக மாறும். அவ்வளோதாங்க ஐயா. இப்போ அப்படி நினைக்கிறோம். அதுக்கப்புறம் எந்த செயலை எப்படி செய்யணும்? தூங்கி செயற்பால தூங்காது செய்யும் வினை. காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய வேலையை காலம் தாழ்த்தி செய், காலம் விரைந்து செய்ய வேண்டிய வேலையை உடனே செய்யும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதாவது எண்ணீர் துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அந்த சொல்லுதான் இங்க. அது வந்து ஒரு கொட்டு. அந்த சொல்லு வந்து ஒரு கொட்டு. நீ வந்து ஒரு வினையை செய்யணும்னு நினைக்கிற, ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிற, செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சிடாத. செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சிடாத. செய்யக்கூடிய காரியத்தை விரைந்து செய்,
அதுவும் நல்லதாக பார்த்து செய். அப்ப எண்ணி துணிக, துணிந்து விடு, துணிஞ்சிட்ட, படி ஏறிட்ட, ஐயையோ ஏற முடியல நினைக்காத. நினைக்காத. எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் நில்லு. போடா, நின்று பார்ப்போம்டா, ஏறி பார்ப்போம்டா. அப்படி துணிந்தபின் எண்ணுவம், ஐயையோ முடியல அப்படி நினைச்சிடாரா, அது துன்பத்தை வந்து கொடுக்கும்டா, இழுக்கு. அப்ப எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இழுக்கு. அப்ப என்னைக்குமே ஒரு காரியத்தில் இறங்கிட்டோம்னா அந்த காரியத்தை, அந்த செயலை கண்டிப்பாக ஒரு நல்ல உத்வேகத்தோடு நம்ம ஆரம்பித்து முடிக்கணும். அவ்வளோதான். செய்து முடிச்சிட்டோம்னா அப்புறம் கடவுள் அந்த இயற்கை சக்தி நம்மோடு சேர்த்து வழி நடத்திக்கிட்டே போயிருக்கும். இங்கே முயற்சியே எடுக்காமல் நீ இருந்தீங்கன்னா எண்ணி துணிக வராது. துணிஞ்சாச்சு, போயாச்சு. நீங்கள் ட்ரெயினை பிடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, பஸ்ஸு பயணம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றீங்க, தொடர் வண்டி நிலையத்துக்கு போகிறீங்க. 9:50க்கு அந்த தொடர் வண்டி 9:50க்கு அந்த தொடர் வண்டி, நீங்கள் 9:55க்கு போகக்கூடாது. அப்போ 9:45க்குள்ளே போய் உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கான எண்ணத்தை உருவாக்கிடணும். அப்போ எண்ணி துணிக கர்மம். இப்போ அந்த தொடர் வண்டியை பிடிப்பதற்கான வாய்ப்பை நீ உருவாக்கினா மட்டும்தான் இந்த எண்ணம் வேலை செய்யாது. 9:50க்கு தொடர் வண்டியை பிடிப்பதற்கு நான் 10 மணிக்கு செல்வேன் முடியாது. அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், உங்களுடைய எண்ணங்களுக்கு துணிவே வரவழைக்கணும். அப்ப துணிவை வரவழைச்சிட்டோம்னா நம்முடைய செயல்பாடு மிகச்சிறப்பாக இருக்குங்க. அது ரைட்டியா. இப்போ நமக்கு அந்த மோட்டிவேஷன் பற்றி பேசுகிறதோ இல்லை பொருள் ஈட்டுறது இந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்து ஒரு விட்டு கொடுக்குற தன்மை. இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்து, அவர் நானவை தூக்கிட்டீங்கன்னா அதில் அந்த இலக்கியத்தன்மை எங்கேயோ மிஸ் ஆகுதியா? அதாவது இன்னா செய்தாரை ஒருத்தர் நன்னயம் செய்து விடல் முடிச்சிருக்கலாம். அவர் நானங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, என்னை அப்படியே என்னமோ செய்யும் அந்த அவர் நானங்கிற அந்த சொல். வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு கெடுதல் பண்ணிட்டீங்க, வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க. நாம் 2 அண்ணன் தம்பி, நீங்கள் வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க, நான் வெளியில் போயிட்டேன். ஆஹா, நம்ம தம்பி துரத்திட்டான்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யக்கூடாது, உங்கள் மேலே வன்மத்தை கக்கக்கூடாது. நான் என்ன செய்யணும், உங்களுக்கு நான் நல்லது செய்ய ஆரம்பிக்கணும். நான் நல்லது செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னா உங்கள் மனசு சொல்லும், ஆட பாவி மனசா, இந்த இப்படிப்பட்ட நல்லவனை ஆட தூக்கி வெளியேற்றணும் அப்படின்னு உங்கள் மனசு வெக்கப்படுது. பார்த்தீங்களா, அந்த வெக்கப்பட வைப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்கன்னா அது மாதிரியான ஒரு வாழ்க்கை எதுவும் கிடையாது. இன்னா செய்தாரை துன்பத்தை விளைவித்தவரை, இன்னா செய்தாரை ஒருத்தல்ல தண்டித்தல் கூடாது. இன்னா செய்தாரை ஒருத்தல் உனக்கு தண்டனை கொடுத்துட்டா பரவாயில்ல, அவர் நானே, அவர் வெக்கப்படும் அளவிற்கு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விடல். நல்லது பண்ணி சொல்றாரு, பண்பை நன்னயம் செய்து விடல். அவனுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிரு, அவன் வெக்கப்படுற அளவுக்கு பின்னாலே ஒடியாந்துருவேன் அப்படிங்கிறாரு. அப்போ விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுருக்கீங்களேன், அற்புதமாக இருக்கும். அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ஒரு கதையில் சொல்லவா? சொல்லுங்க. ஒரு இலக்கிய கதையில் சொல்லுங்க. 5:50 என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடலுங்க. சரி. சுனைவாய் அப்படி சொல்லி ஒரு பாடல் வரி ஆரம்பிக்கும். சரி. அதில் வந்து ஒரு அழகான ஒரு மிக கொடுமையான ஒரு பாலைவனம். சரி. அந்த பாலைவனத்தில் ஒரு சுனையில் கொஞ்சம் போல தண்ணி கிடக்கு. சரி. கொஞ்சம் போல தண்ணி கிடக்கு. அந்த தண்ணியை பார்த்த உடனே 2 மான்கள் அப்படியே ஒடியாருது. ஆண்மானும் பெண்மானும் ஒடியாருது. சரி. ஆண்மானும் பெண்மானும் ஒடியாந்த உடனே ஆண்மானும் பெண்மானும் சேர்ந்து ஒரே தடவை அப்படி வாயை வைக்குது. சரி. வாயை வச்ச உடனே ஆண்மா நினைக்குது, ஆஹா பெண்மானு பாவம், நம்முடைய மனைவி கஷ்டப்பட்டு வருது, அதுக்கு நம்ம வந்து என்ன செய்வோம், தண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்மான் என்ன செய்யுது, சத்தம் எழுப்பிக்கிட்டே குடிக்கிற மாதிரி பாவலா பண்ணுது. சரி. இந்த மான் குடிக்கட்டும்னு. யாரு? பெண்மான் குடிக்கட்டும். இந்த காட்சியை தலைவன் பார்க்குறேன். சரி. யாரு? தலைவன் பார்க்குறான். தலைவி பார்க்குறான், ஆகா ஆண்மான் வந்து குடிக்காம வாயை பாவலாவா வச்சுக்கிட்டு இருக்குது, பெண்மான் குடிக்குது. பெண்மான் குடிக்கிறத பார்த்த உடனே தலைவனுக்கு தலைவி ஞாபகம் வந்துருச்சு. சரி. ஆஹா, இதே மாதிரி தான் நம்முடைய தலைவியும் காத்துக்கிட்டு இருப்பா, இதே மாதிரி தான் நமக்காக அந்த தலைவி உட்காந்துக்கிட்டு இருப்பா, நம்ம விரைந்து வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு சிந்தனையை அந்த 5:50 என்று சொல்லக்கூடிய பாடல் அழகாக எடுத்து போயிருது. அப்போ விட்டு கொடுக்கக்கூடிய விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, இன்னா செய்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு தன்மையில் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாங்கு இருந்து விட்டால் இந்த உலகம் நம்மை வாழ்த்தி வரவேற்கும் ஐயா.
அருமை. அப்ப விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை ஒரு கணவனும் மனைவியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு மாணவனும் மாணவியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அண்ணனும் தம்பியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அக்காவும் தம்பியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தாயும் ஒரு மகனும் ஏற்றுக்கொள்ள தாயும் வேண்டும். மகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்து விட்டால் இந்த உலகத்தில் அற்புதமாக வாழலாம். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர் விட்டு கொடுப்பதில்லை. அப்ப விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை எங்கே இருக்கிறது என்றால் அது மனித உள்ளங்களிலே, மனித தியாக உருவங்களிலே இருக்கின்றது. அப்ப இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாடுவதற்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாங்கை வளர்த்து கொண்டு அவரை மன்னித்து விட்டோம் என்றால் அதுதான் மிகச்சிறந்த ஞானமாக கருதப்படுகிறது. அவ்வளவுதான் ஐயா. நீங்க இப்ப ஆண்மான் பெண்மான் அந்த தண்ணியை விட்டு கொடுக்கறது, தலைவன் தலைவின்லாம் சொன்னோன்னே அறத்துப்பால் பொருட்பால்லாம் போகுது, நம்ம இன்பத்து பால் பக்கம் டக்குன்னு வந்துருச்சு. எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சதுயா. உள்ள கழிதலும் காண மகிழ்தலும் கல்லுக்கு இல்லை காமத்திற்கு உண்டு. முடிஞ்சு வச்சுல. குடிக்கிற கல்லுக்கு கூட அது போத கிடையாதா? குடிக்கிற கல்லுக்கு கூட போத கிடையாது. இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கக்கூடிய உறவுகளுக்கு மத்தியில போதை தரக்கூடிய அன்பு இருக்கு பத்தியா, அந்த அன்பு தாண்டா ஜெயிக்கும். கல்லு குடிக்கக்கூடிய போதையானது குறைந்த நேரம் மட்டும்தான் இருக்கும். ஆனா கணவன் தலைவன் தலைவியினுடைய உள்ளப்பாங்கான மனக்கிடங்குக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு இருக்கு பத்தியா, அது எந்த நேரமும் கல்லை காட்டிலும் மிகுந்த அன்பை தரக்கூடியதாக இருக்கும். ஆமா, இன்னைக்கு தேதிக்கு மதுவெல்லாம் நம்ம பாக்குறோம். மது எவ்வளவு போதை, மதுன்னு நம்ம நிறுத்திட முடியாது. போதை பழக்க வழக்கமே எப்படி நம்மளுடைய மாணவர்களையும் சரி பொதுமக்களையும் சரி சீரழிச்சுக்கிட்டு இருக்கு. குடும்ப தலைவர்கள் என்னென்னமோ ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. உயிரை எடுத்து உணர்வை கெடுத்து உள்ளம் வாடியதே, மது பழக்கம் கூடியதே, புது வாழ்க்கை ஓடியதே. ஈரலும் கருகிட இருமலும் கிளம்பிட உடம்பில் பலமில்லை, தினம் உழைத்திட வழி இல்லை, மனம் கழித்திட உயிரில்லை. போதையும் ஏறிட புத்தியும் மாறிட நாயினும் கேவலமாய் கெடும் பூமியில் மனிதருமே கெடும் பிணமாய் கிடக்கின்றான். கஞ்சா தொடங்கி புகைக்கும் வரையில் பாதையின் போதையிலே மனப்பாதையும் போதையிலே தினம் வாழ்வும் தேய்கிறது. இருக்கும் வாழ்வை இனிதாய் காண இன்றே புறப்படுக, மது வாழ்வை மறந்திடுக, தினம் வளமும் பெற்றிடுக. அந்த வளத்தையும் நலத்தையும் பெற வேண்டும் என்றால் மது வாழ்வை புறக்கணித்தால், மது போதையை புறக்கணித்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். ஐயா, இப்ப இன்பத்து பால்லையே நம்ம போய்கிட்டு இருந்தது. அந்த 5 சுவையுமே கண்டு கேட்டு உண்டுயிர்த்து ஊற்றோரியும் ஐம்புலனும் ஒந்தொடி கண்ணே உல. 5 உணர்வும் உன்னைய பார்த்தா வந்துருது. உன்கிட்ட இருக்கு. யாரை பார்த்து? காதலி. 5 உணர்வு என்னென்ன? கண்டு கேட்டு கேட்டு உண்டு உயிர்த்து ஊற்று அறியும். அப்போ எல்லா அந்த 5 உணர்வுகளும் ஒன்னாலதான் வந்துச்சு, ஒன்று கூட தான் இருக்குங்கிற தன்மையை வள்ளுவர் அன்ற காலத்தில் லீட்டு போட்டாரு. அதே மாதிரியா இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ஒத்து போகிற ஒரு விஷயம் எனக்கு. அப்படி நினைக்க நெஞ்சூரும் அனுபவம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சாலே எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இப்ப இன்னைக்கு தேதிக்கு இப்ப நம்மளை விட்டுருங்க, எனக்கு வயசாயிடுச்சு, உங்களுக்கு சரி ஏதோ ஒரு வகையில வயசாயிடுச்சா? உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆக இருக்கு மேலே வயசாயிடுச்சு அப்படின்னா, நாங்கெல்லாம் கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க பெத்த ஆளுகளுக்கு நாங்க எப்படி வயசாக இல்லையா? ஒரு இளவட்டம், ஒரு அந்த ஒரு குறுகுறு பருவம் அதெல்லாம் தாண்டிட்டோம்ல. குறுகுறு பருவம் தாண்டினாலும் நீ செல்வன் தானே. செல்வன் இப்ப நாங்க செல்வன் போட்டுக்க முடியாது. இப்ப செல்வன் கதிரவன் போட்டுக்க முடியாது. நீங்க உயர் திரு உங்களை நான் போட முடியாது. செல்வன் பிரகதீஸ்வரன், அவ்வளவுதான். நான் உயர் திரு திரு அப்படித்தான் வரும். அப்படின்னா செல்வன் 6 கதிரவன் போட முடியாது. அப்புறம் உங்களுக்கு போட்டுக்கலாம். திருநிறை செல்வன். ஆமா, திருநிறை செல்வன், திருவளர் செல்வன். அப்ப செல்வன்கிறது நிலையில நீங்க இருக்கேன். அற்புதமா. நான் இளைஞன்னா இளைஞன் தான் ஒத்துக்க. நானே இல்லைன்னு சொன்னாலும் ஐயா நீ இளைஞன் தான் சொல்லி திருத்துறாங்க. சரி, மகிழ்ச்சி. இப்ப எதுக்குனாயா, இப்ப அந்த ஒரு பள்ளி பருவத்திலயோ ஒரு கல்லூரி பருவத்திலயோ ஒரு மாணவன் ஒரு மாணவியை பாக்குறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த பையன் அந்த பொண்ணை பாக்குறான்றது சுத்தி இருக்க ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிடும். ஆமா. ஆனா அந்த பொண்ணு இந்த பையனை பாக்குதுங்கிறது இவனுக்கு தெரியவே தெரியாது. ஆமா. ஆனா அந்த பொண்ணு பாக்கும். ஆமா. அதை எழுதி இருக்காங்க. ஆமா. யான் நோக்கும் காலை நிலநோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். யார் என்னை பார்த்தால் எங்கேயோ பார்ப்பால்
பார்க்காத நேரம் என்னை பார்ப்பால்னு சினிமா பாட்டிலே வந்துருச்சு. ஐயா இது எப்படியா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். இப்ப நம்ம சதீஷ், பரத், மதி, எங்க வாழ்க்கை எல்லார் வாழ்க்கையிலயும் நடந்திருக்கும், உங்க வாழ்க்கையிலயும் நடந்திருக்கும், பருவங்கள்ல என்னைய பார்த்திருக்கலாம், நடந்திருக்கும், என்னைய சில பெண்கள் பார்த்திருக்கலாம் வாய்ப்பு. இது எப்படியா அங்க கொண்டு போய் அப்படி எழுதியிருக்காங்க? அப்பனா இது இப்படித்தான் இருக்கா? பெண்கள் இத்தனை வருஷமா இப்படித்தான் இருக்கா? என்ன இது இருக்கு? அதாவது ஆச்சரியமா இருக்கே. நினைக்கிறேன் அன்றைய காலகட்டங்கள்ல இருந்து உணர்வுகள்ங்கிறது எல்லா காலத்துக்கும் பொருத்தமானதுக்கு மாறவே இல்லையா? மாறாது. உணர்வுகள் மாறவே கிடையாது. ஏன்னா மனிதனுடைய பண்புகள்ல, மனிதனுடைய குமர பருவங்கள்ல வரக்கூடிய ஒரு உயிரீறு ஆற்றல் இது. அந்த உயிரீறு ஆற்றல் அன்றைய காலம் தொடங்கி இன்றைய காலம் வரைக்கும் பொருத்தமாக வந்திருக்கு. பொருத்தமாவே இருக்கு. ஆமா, அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. நோக்கும் காலை நிழநோக்கும் நோக்காக்கால் தானோக்கி மெல்ல நகும். ஆஹா, என்ன மாதிரி சொல்ற வச்சு ஒரு சினிமா பாடலே இருக்குல்ல. அதைத்தானங்க இப்ப சொன்னேன். நான் கொஞ்சம் பார்த்தால் எங்கேயோ பார்ப்பாள், பார்க்காத நேரம் என்னை பார்ப்பாள். அவ்வளவுதான். அந்த பொருளை தூக்கிட்டு வந்து அப்படியே சினிமால உட்கார வச்சிட்டாங்க. நாமுத்துக்குமார் எழுதின பாட்டு, அற்புதமான பாட்டு, நல்ல பாடலாசிரியர், அருமையான பாடலாசிரியர், தமிழ அற்புதமா பயன்படுத்தக்கூடிய ஒருத்தர். அதே மாதிரியா இப்ப இன்னும் அது கண்ணதாசன் வரியில சொல்ல வந்தது, மண்ணை நீ பார்க்கின்ற பொழுது என்னை நீ பார்க்கின்றாயே, உன்னை நான் பார்க்கின்ற பொழுது மண்ணை நீ நோக்குகின்றாயே. முடிஞ்சிருச்சு. கண்ணதாசனோட வரி. கண்ணதாசன் அப்படி வந்துட்டார்ல, அத அப்படியே கொண்டாண்டாரு, இங்க கொண்டு வந்துட்டாரு. மண்ணை நான் பார்க்கின்ற போது என்னை நீ பார்க்கின்றாயே, உன்னை நான் பார்க்கின்ற போது மண்ணை நீ பார்க்கின்றாயே. அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சுல. அவ்வளவு முடிஞ்சா மொத்தத்துக்கு முடிஞ்சு. அப்படியே கொண்டு வந்துட்டாரு. அப்ப கண்ணதாசனுடைய பாடல் வரிகளையும் திருக்குறளை அப்படியே படப்படுத்தி காட்டியிருக்கின்றார். அருமையா இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப நம்ம ஏதாவது ஒரு சொல் யாருக்கிட்டையாவது பேசுறோம்னாங்கயா, இனிய உளவாத இன்னாத கூறல் கனி இருக்கு, காய் கவர்ந்து அற்றுன்னு. அதாவது முடிஞ்சு போச்சு. இனிய உளவாக இன்னாத கூறல். இன்னாத கூறல்னா துன்பம் தராத சொல் பேசுறது. ஆமா, இனிய உளவாக இன்னாத கூறல். இனிய உளவாகனா இனிமையான சொற்களை நீ பேசு. இன்னாத சொற்களை பேசாத. எதனை போல கனி இருக்குடா, காய் எதற்கு தேவை கிடையாது. அப்ப காயை ஏன் உண்ண போகிறாய், கனியை உண்ண வேண்டியானே. அப்ப இனிய சொல் இருக்கின்ற பொழுது அடுத்தனுடைய மனம் துன்பப்படக்கூடிய இருக்கக்கூடிய வன் சொல் எதற்கு தேவை கிடையாதுல்ல. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவன் தற்று. முடிஞ்சு போச்சு. அற்றுங்கிறார். அற்று. காயை அற்று விடு, காயை எடுத்து விடு, கனியை மட்டும் சாப்பிடு. அப்ப நல்ல வார்த்தைகளை மட்டும் உபயோகிக்கப்படுத்து, நல்ல வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்து. சனியனே, மூதேவி, குரங்க, பன்னி, எருமை, இதெல்லாம் எதற்கு? இதெல்லாம் சொல்லாதீங்க. வீடுகளில் பாக்குறோம், பிள்ளைகளை பாக்குறோம், பேசக்கூடாது. பிள்ளைகளை சனியனையும் சொல்றாங்க, மூதேவின்னு சொல்றாங்க, நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்றாங்க. எதுக்குங்கிற கேட்டாலே எனக்கு பயமா இருக்குல்ல. பயமா இருக்கு. நான் பல வீடுகளில் பார்த்தேன், பல வீடுகளில் பார்க்குறேன், பள்ளிக்கூடங்கள்ல சில ஆசிரியர்கள் பேசுறத பார்க்குறேன். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒருத்தர் வந்து நம்ம திட்டவே கூடாது. இப்ப ஒருத்தர் பாடு மாடுன்னு திட்டலாமா? திட்டக்கூடாது. ஏன் திட்டக்கூடாது? மாடுனா என்ன பொருள்? செல்வம். எங்க வருது? மாடல்ல மற்றையவை. எங்க வருது? கேடில் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. மாடுனா செல்வம், செல்வம் அல்ல மற்றையவை. அப்போ ஒருத்தனை பார்த்து மாடுன்னு சொல்லக்கூடாது. அப்படி மாடுன்னு சொன்னாலும் அது செல்வம்ங்கிற பொருளை குறிக்கும். இப்ப எருமை மாடுன்னு யாராவது திட்டினாலும் எருமை செல்வமே. அப்படித்தானே பொருளை வரும். மாடு என்றால் செல்வம் என்று பொருள்படும். ஒருத்தனை மாடுன்னு திட்டினாலும் திட்டிட்டு போங்க, ஆனா செல்வமாக திட்டுங்கள், அவரை செல்லமாக திட்டுங்கள். மாடே இங்க வா, மாடே அளவு செல்வமாக திட்டுங்கள், செல்லமாக திட்டுங்கள். அப்படி திட்டினா மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கல்வி பத்தி இப்ப நம்ம பொருளுடைமை பத்தி பேசணும். கல்வியை பத்தி எக்கச்சக்கமா நம்ம படிப்பு எப்படி இருக்கும், அறிவு எப்படி இருக்கும்ங்கிறத பத்தி எல்லாம் எவ்வளவு அற்புதமா எழுதியிருக்காங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரி கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற. கேடில் விழுச்செல்வம் என்ன அர்த்தம் தெரியுமா? கேடு இல்லாத விழுச்செல்வம். கெடுதல் தரக்கூடாத, கெடுதல் இல்லாத ஒரு விழுச்செல்வம். என்னது விழுனா? என்னது? சிறப்பு. சிறப்பான செல்வம். கேடு இல்லாத ஒரு சிறப்பான செல்வம் எதுவாக இருக்கும் என்றால் அது கல்வி ஒன்றாலதான் இருக்கும். அதுதான் செல்வம். கல்வினா என்னையா பொருள்? கல்வினா என்ன? கல்வினா இந்த சொல்லுக்கே பிரித்தெழுதுக மாதிரி எதுவும்? ஆமா, கல்லுதல். கல்லுதல்னா தோண்டுதல். தோன்றுதல். தோண்ட தோண்ட எப்படி நீர் சுரக்கின்றதோ அதனை போல கற்க கற்க அறிவு வளரும். அதுக்கு ஒரு குரட்பா இருக்கே, தொட்டு அனைத்து தொட்டனை கல்வி மாந்தற்கு
கற்றனை தூரும் அறிவு, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. படிக்க படிக்க பாடம் பெருகும், பாடம் பெருக பெருக பணிவு பிறக்கும், பணிவு பிறக்க பிறக்க அறிவு பெருகும், அறிவு பெருக பெருக துணிவு பெருகும், துணிவு பெருக பெருக செல்வம் பெருகும், செல்வம் பெருக பெருக வாழ்க்கை மேம்பட்டு நிற்கும். அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்று அனைத்தும் ஒரு அறிவு. அப்ப மாந்தர் மக்கள், மக்களுக்கு எல்லா இடங்களையும் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரிதாங்கய்யா, இப்ப கண்ணை சொல்றாங்க, படிச்சிருந்தாதான் உனக்கு கண்ணு இருக்குன்னு அர்த்தம், கண்ணுடைய இல்லைன்னா உனக்கு புண்ணு இருக்குன்னு என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். அவ்வளவுதான். நீ கண்ணு இருக்குடா, கண்ணு இருந்தாலும் நீ படிக்கலைன்னா அது புண்ணுடா, கண்ணு இல்லடா அது புண்ணு. கண்ணுடையர் என்பவர் கற்றோர். கற்றோர் கற்றோர்கள் மட்டும்தான் கண்ணுடையவர்களாக காட்சியளிப்பவர்கள். மற்றவர்கள் கண்ணு இருந்தும் புண்ணாக மதிக்கப்படுவார்கள், அங்க பார்வையற்றவர்களாக மதிக்கப்படுவார்கள், பார்வை இல்லாதவர்களாக மதிக்கப்படுவார்கள். கண்ணிருந்தும் குருடராய், காது இருந்தும் செவிடராய், வாயிருந்தும் ஊமையாய், ஒரு சொல் கேளீர், சேமம் வர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தொழுமுழக்கம் செலுக்கி பாரதியார் சொல்லுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சுல. அப்ப கண்ணு இருக்கணும், அது கல்விக்காக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். சரிங்களா? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் ஐயா ஐயா அது மிக மிக முக்கியமான ஒன்றுங்க. எத்திசை செல்லிலும் அத்திசை சோறு அவையார் சொன்னது. அவையார் சொன்னது ஆத்திசூடி. ஆமா. அப்ப எந்த அடிப்படையில் நீங்க போனாலும் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னா யார் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். படிச்சவன் மட்டும்தான் ஜெயிப்பேன், படிக்காதவன் ஜெயிக்கவே முடியாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன், படிக்காதவங்களும் ஜெயிக்கலையாலும் கேட்கக்கூடாது. ஏன்னா படிக்காதவனுக்கு பட்டறிவு இருக்கலாம், 10ல் ஒரு ஆளுக்கு தான், அது அவ்வளவு 10ல் கூட இல்ல, 1000ல் ஒரு ஆளுக்கு தான், 1000ல் ஒரு ஆளுக்கு தான் அந்த படிப்பறிவு இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியும். 999 பேர் படிச்சவனா அதை நம்ம பேசவே முடியாது. அப்ப படிப்பறிவு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. படிப்பறிவை வைத்து மட்டுமே ஒருத்தர் வாழ்ந்துட முடியாது, அதற்கென்று ஒரு பட்டறிவு தேவைப்படுகிறது. அப்ப நீங்க ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அங்கே கேட்கிறான், எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கிறான், அனுபவம் இருக்கான்னு கேட்கிறான். அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நீங்க என்னதே படிச்சிருந்தாலும் ஒரு பட்டறிவு தேவைப்படுகிறது. அப்ப படிப்பறிவும் பட்டறிவும் ஒருவனுக்கு இருந்தால் மட்டும்தான் அவன் நிச்சயமாக செய்ய முடியும். அப்ப படிப்பறிவு இல்லாமல் வாழலாம், 1% வாழலாம். ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல படிப்பு மிக மிக ரொம்ப படிச்சிடணும், எப்படியாவது பிச்சை புகினும் கற்கை நன்றேங்கறாங்கல. பிச்சை எடுத்தா கற்கை, அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன சொல்ல? கல்வியை பத்தி வேற என்ன சொல்ல முடியும்? அதிவீர ராமபாண்டியர் சொன்னது பிச்சை புகினும் கற்கை நன்றே. முடிஞ்சு போச்சுல. எப்படியா பிச்சை எடு, படி அவ்வளவு. அதுக்கப்புறம் நம்ம பிச்சைக்காரர்களே இல்லாம அத்தனை பேருக்கு நம்ம உதவி பண்ணிக்கலாம். படிப்பு அந்த மாதிரி நம்மள உயர்நிலை கொண்டு போய் விட்டுரும். இன்னைக்கு அரசாங்கம் பாத்தீங்கன்னா, நம்முடைய தமிழக அரசே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இலவச கல்வி கொண்டாண்டாங்க, இலவச கல்வி கொண்டாண்டாங்க, இலவச மிதிவண்டியை கொண்டாண்டாங்க, இலவச லேப்டாப் கொண்டாண்டாங்க, பேக், இலவச யூனிஃபார்ம், எல்லாமே சாப்பாடு எல்லாமே இருக்கு, காலை உணவு இருக்கு, மதிய உணவு இருக்கு, எல்லாம் கொண்டு வந்தாங்க. நீ படி, எப்படியாவது நீ படி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய. படிப்பாய் நன்றாய் படிப்பாய், நீ படித்தால் எதையும் முடிப்பாய். படிப்பாய் நன்றாய் படிப்பாய், பாடத்தின் அடியே உணர்ந்தே படிப்பாய், விடியும் உனக்கு விடியும், தமிழை படித்தால் அமுதம் வடியும், குடியும் தமிழை குடியும், படியும் அறிவும் பெரியும். பறிப்பாய் பூக்கள் பறிப்பாய், அதனை தொடுப்பாய் அழகாய் எடுப்பாய், பறிப்பாய் ஜாதி எரிப்பாய், அதன் இருளை முறிப்பாய். படிப்பாய் நன்றாய் படிப்பாய், நீ படித்தால் எதையும் முடிப்பாய். அருமை. திருக்குறளை பத்தி நம்ம பேசின இந்த ஒரு நிகழ்ச்சி இப்படி அருமையான ஒரு பாடலோட முடிகிறது ஒரு மகிழ்ச்சி தான். ஆமா, மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி. ஆமாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா. திருக்குறள் பத்தி அதுதான். இப்போ உங்ககிட்ட நிறைய நம்மளே இலக்கணம் பத்தி 2 தடவை பேசியிருக்கோம், ஒற்றுப்பிழை பத்தி பேசியிருக்கோம், எழுத்துப்பிழை பத்தி பேசியிருக்கோம். நீங்களே உங்களுடைய காணொலிகள்ல போடுறதுல முழுக்க பிழைகள் பத்தி நிறைய பேசுறீங்க. இப்ப இலக்கியம் பத்தி பேசணும், திருக்குறள் பேசணும், நாலடியார் பேசணும், மூதுரை பேசணும், இதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை. அதனாலதான் இந்த தடவை உங்களை முழுக்க திருக்குறள் பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறது தான் நடத்தன போயிட்டு இருக்கு. அருமையா போயிட்டு இருக்குல்ல. இப்ப நாலடியார் சொல்லுங்க. சொல்லுங்க. கல்வி கரையில கற்பவர் நார்சில, மெல்ல நினைக்கின்
பிடிபல தெல்லிதின் ஆராய்ந்த தமவுடைய கற்பவை நேர்வழிய பாலும் குறியின் தெரிந்துங்க. இதை நீங்க முதல் முறையா தேநீர் இடைவேளைக்கு நேர்காணல் கொடுக்கும்போது இந்த பாட்டை நான் சினிமா பாட்டு மாதிரி பாடி காட்டுவேன்னு சொல்லி பாடி காட்டுனீங்க. நல்லா எனக்கு நினைவுல இருக்கு. கல்வி கரையில கற்பவர் நாட்சியில மெல்ல நினைக்கும் பிணிபல தெல்லுது ஆராய்ந்த தமவுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறியின் தெரிந்து அங்கன் விசும்பின் அகநில பாரிக்கும் திங்கள் சான்றொரு ஒப்பருமன் திங்கள் 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 சான்றொரு ஒப்பருமன் திங்கள் மறுவாற்றும் சான்றோரைத்து ஆற்றாத்தரும் வந்து தேவர் ஒரு பாசு ஊரில் நல்லார் என தானே விரும்பி கொண்டாரை அல்லறனில் அடக்கி கோளல் வேண்டும் நெல்லுக்கு உமை உண்டு நீருக்கு நுரை உண்டு புள்ளிதழ் பூவிற்கும் உண்டு உண்டு புள்ளிதழ் பூவிற்கும் உண்டு. இதுல கடைசி வரியை கவனிக்கிறேன். நெல்லுக்கு உமை உண்டு நீருக்கு நுரை உண்டு. ஏன் நெல்லுக்குள்ள அரிசி இருக்கு, ஆனாலும் உமி என்ற குற்றம் இருக்குல்ல, இருக்கு. நீரு இருக்குது, நீருக்கு நுரைங்கிற ஒரு குற்றம் இருக்குல்ல, இருக்கு. பூ இருக்குது, புல் இதழ்கிற அந்த குற்றம் இருக்குல்ல. அப்ப எல்லா இடங்கள்லையும் குற்றம் என்ற ஒன்று இருக்கிறது. அல்லார் எனினும் அவன் அல்லாதவனாக இருந்தாலும் தன்பால் இருத்து நல்லாராக காட்சியளிக்கக்கூடிய தன்மையை நீ வளர்த்து விடு. நல்லவனையும் கெட்டவனையும் நல்லவனாக ஆக்குவதற்கு நீ முயற்சி செய். அல்லாதவரையும் நல்லாதாராக ஆக்கிக்கொள். எதிரியையும் நேசி, பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே பகவத்கீதை. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கல்விக்கு கரை கிடையாது, கற்பவருடைய நாள் கொஞ்சமானது, அந்த நேரத்தில் பீடியெல்லாம் வந்து தொலைச்சிருது. இந்த இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் நீ என்ன செய்யணும்? கல்வியை எப்படியாவது கற்றுக்கொள். அது எப்படி கற்றுக்கொள்? அன்னப்பறவையானது எப்படி பாலையும் தண்ணீரை கலந்து வைக்கின்ற பொழுது பாலை மட்டும் குடித்து அந்த தண்ணீரை விட்டு விடுகின்றதோ, அதனை போல ஏதோ ஒரு நூலிலே கெட்ட செய்தி ஏதாவது தெரிந்தால் அதை ஒதுக்கிவிட்டு நல்ல செய்தியை மட்டும் தேடி படி என்று சொல்லக்கூடிய பாடல் நாலடியார் பாடல். பாட்டை கேட்டா ஹாரிஸ் ஜெயராஜ் மிக மிக மகிழ்ச்சி அடைவார். அப்படியா? ஆமா ஆமா, ஹாரிஸ் ஜெயராஜ் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இப்ப பார்ப்பவர்கள் வந்து அது ஏங்கிறத நம்ம மக்கள்கிட்ட விட்டுருவோம். எதுக்காக ஹாரிஸ் ஜெயராஜ் மகிழ்ச்சி அடைவாரு நான் சொன்னேன் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓ அருமை. அப்படி நம்ம வச்சுக்கிறோம். அப்படியா? யார் யாரெல்லாம் நான் இதுல உள்ள சூட்சுமத்தை கண்டுபிடிச்சு சொல்றீங்கன்னு பார்ப்போம். ரைட், ஓகே, பரவாயில்ல. ஆமாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது படிப்பு ரொம்ப முக்கியம். ஆமா, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நாலடியார்ல ஒரு கல்வியை பத்தி ஒரு பாட்டு ஒன்று வருதுங்க. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டல் அழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நல்லம் யாம் என்னும் கல்வி அழகே அழகுங்கிறேன். கல்வி என்று சொல்லக்கூடிய அழகு இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் எத்தனை பவுட்ரு போட்டு மேக்கப் பண்ணி பொட்டு வச்சு பூ வச்சு எப்படிலாம் போய் மேக்கப் பண்ணி நின்னாலும் நீ படிக்காதவளாக போய் நின்றாலோ அல்லது படிக்கிறவனாக போட்டாலோ வராது. கல்வியோடு நீ போய் நின்றால் அதுவே உனக்கு அற்புதமான அலங்காரமாக காட்சி அளிக்கும். அதுதான் ஆபரணம். அது கல்விதான் ஆபரணம். கல்விதான், வேற ஒண்ணுமே ஆபரணம் கிடையாது. இப்ப நான் ஒரே ஒரு கருத்து சொல்லவா? சொல்லுங்க ஐயா. இப்ப நீ படிச்சு பட்டம் வாங்கியிருக்கீங்க, உங்க பிரகதீஸ்வரனுக்கு பின்னால் என்ன போடுவீங்க? நான் பிஇ எம்ஏ அப்படின்னு போடுவேன். நான் எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன், கதிரவன் எம்ஏ பிஎட்னு போடுவேன். இப்ப காமராஜ் அப்படின்னு இருக்கு, ஜாதி பேர் போடலாமா? போடக்கூடாது. முத்துராமலையும் இருக்கு, ஜாதி பேர் போடலாமா? போடக்கூடாது. ஏன் போடுறாங்கன்னு தெரியல. ஒரு பெயருக்கு முன்னால ஜாதி பெயர் எதற்கு? தன்னை அடையாளப்படுத்துவதற்கு. நீ படித்து பட்டம் வாங்கி அதன் மூலமாக சமூகத்துக்கு சேவை செஞ்சு அதை மக்கள் பார்த்து உணர்ந்து உன்னை தூக்கி தோளில் வைத்து கொண்டாடுகின்ற பொழுது இந்த இந்த பெயரை உலகம் பார்க்கும். அதை விட்டு நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் இந்த மதத்தை சேர்ந்தவன் என்று சொல்வதில் எந்த பயனும் கிடையாது. அருமையான ஒரு தத்துவம், உண்மையான கருத்து. தத்துவம்ங்கிறத தாண்டி இன்னைக்கு தேதிக்கு தேவைப்படக்கூடிய கருத்து. இது ரொம்ப. ஒரு இந்து ஆலயம் இல்லாமல் வாழ முடியும், ஒரு இந்து ஆலயம் இல்லாமல் வாழ முடியும், ஒரு கிறிஸ்தவன் சர்ச்சை இல்லாமல் வாழ முடியும், ஒரு முஸ்லீம் தர்கா இல்லாமல் வாழ முடியும். ஆனால் இவரால் இந்தியா இல்லாமல் எப்படி வாழ முடியும்? அப்ப இந்தியன் என்று சொல்லக்கூடிய உணர்வையும் தமிழன் என்று சொல்லக்கூடிய உணர்வையும் எவன் ஒருவன் ஏற்படுத்துகின்றானோ அவன்தான் மிகச்சிறந்த இந்தியனாக தமிழனாக கருதப்படுவான். அருமை ஐயா, அருமை.
அப்ப வேற்றுமைகள் ஒற்றுமைதான் பாரதம். ஆமா. தம்பி வேதங்கள் பிறந்த இடம் பாரதம். ஆற்று வளம் சோற்று வளம் கொஞ்சமா, இல்லை ஆன்மீக தத்துவம் தான் பஞ்சமா. இனங்கள் பல மொழிகள் பல ஆகினும் இந்து இயேசு புத்த முகமதியர் ஆகினும் ஒன்று நாடு உடன் பிறந்தோர் யாவரும் எனும் உணர்வினிலே வளர்ந்து வரக்கூடிய நாடு நம் பாரத நாடு. அந்த பாரத நாட்டிலே, இந்த தமிழ்நாட்டிலே கல்வி என்ற ஒன்று இல்லை என்றால் அனைவரும் ஏழ்மை நிலைக்கு சென்று விடுவார். அருமை ஐயா, நம்ம அற்புதமா பேசியிருக்கோம். இந்த பேட்டியை நம்ம இதோட நம்ம நிறைவடைச்சுக்கிறோம். அற்புதமா நம்ம திருக்குறள் பத்தின்னு தொடங்கி திருக்குறளோட நிக்காம நாலடியார் பேசி கடைசியில ஒரு முக்கியமான சமூக கருத்து மட்டும் சொல்லிட்டு விளை விட்டு சொல்லுங்கய்யா. ஆத்திசூடியை மட்டும் விட்டுட்டோம் ஐயா. சொல்லுங்க. ஆத்திசூடிக்கு தனியாவே கூட நம்ம பேசுவோம்யா, பேசலாம். ஆத்திசூடி தனியாவே நம்ம ஆத்திசூடி பத்தியே பேசலாம். ஏன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஆத்திசூடி இருக்கு. ஒரே ஒரு மட்டும் சொல்லிட்டு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அறம் செய்ய விரும்பு, இதுக்கு மட்டும் சொல்லிட்டு போயிருவோம். சொல்லுங்கய்யா சொல்லுங்க. அறம் செய்ய விரும்புனா என்ன? நல்லது செய்வதற்கு, அடுத்தவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாத செயல்களை செய்வதற்கு விரும்பு. ஏன் அறம் செய்யின்னு சொல்லல, ஏன் விரும்புன்னு சொன்னாங்க? சரி, ஒருத்தன் நல்லா இருக்கணும், ஒருத்தனுக்கு பொருள் கொடுக்கணும், அவனுக்கு என்ன வேணும்? நீங்க ஒரு பொருள் வந்து ஒருத்தனுக்கு தானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, முதல்ல என்ன வேணும்? பொருள் வேணும், கொடுக்கறதுக்கு எனக்கு மனம் வேணும். மனம் வேணும், மனம் வேணும். அப்ப அறம் செய்யின்னு சொல்வதற்கு பதிலாக அறம் செய்ய விரும்பு. முதல்ல மனத்தை தயார்படுத்திக்கொள். அருமை. அப்ப மனசை நீ தயார்படுத்தினாத்தே அறம் செய்வதற்கான வாய்ப்புகளுக்கு உருவாகும். சரி, நீங்க மனத்தை தயார்படுத்தாம 10 ரூபாய் கொடுத்துட்டு ஐயோ 10 ரூபாய் அவனுக்கு கொடுத்து விட்டேமேன்னு வருத்தப்படுவார். உண்மையா பொய்யா? நடக்குது. அப்ப 10 ரூபாய் கொடுத்து விட்டு அட கடவுளே சனி 10 ரூபாய் கொடுத்து வச்சுட்டானே, யோசிக்க கூடாது. அப்படி யோசிச்சு எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அறம் செய்ய விரும்புன்னு ஏன் சொன்னாங்க? முதல்ல வந்து அறம் செய்வதற்கான மனதை தயார்படுத்திக்கொள். அப்படி மனதை தயார்படுத்தி கொண்டால் நீங்க கொடுக்கக்கூடிய 10 ரூபா கொடுத்தீங்கன்னா உனக்கு 10,000 கைக்கு வரும். எதை கொடுக்கின்றாயோ அது திரும்ப பெறுவாய். கொடுங்கள் பெறுங்கள். அப்ப கொடுப்பதும் பெறுவதும் அவரவர் மன இயல்பை சார்ந்தது, மனசு சம்மந்தப்பட்ட சார்ந்தது. அதனால அறம் செய்ய விரும்பு. விரும்பு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சொல்லை ஔவையார் கொடுத்திருக்கிறார். மீதி 19 ஆத்திசூடி இருக்கிறது. அதை அடுத்த வாய்ப்பு இல்லாம என்ன செய்யலாம், பேசுவோம், நிறைய பேசுவோம். உங்களை கூட காரைக்குடி கூட இந்த ஷூட்டிங் இந்த ஒளிப்பதிவாளர் காரைக்குடிக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு மதிய விருந்து சாப்பாடோட சாப்பிட்டுருவோம். ஒரு அற்புதமான ஆத்திசூடிய 20 ஆத்திசூடிகளையும் பார்த்து விழுந்துடாதீங்க. 20 ஆத்திசூடிகளையும் என்ன செய்வோம், அற்புதமாக ஒரு காணொலியாக பதிவேற்றம் பண்ணுவோம், பேசுறோம். அருமை. அப்ப உங்க கூட பேசிக்கிட்டு இருந்ததே உண்மையான தமிழ் மாலை இதுதான். தமிழ் மாலை, ஏன்னா ஒரு மாலை பொழுது அதுல தமிழே பேசியிருக்கோம். அதனால இதை நம்ம தமிழ் மாலை அப்படின்னு இந்த மாலை நிகழ்ச்சியை நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி. எப்பயுமே எனக்கு இந்த மாதிரி தமிழ் சம்பந்தமா பேசும்போது, அறம் சம்பந்தமா பேசும்போது, இப்ப தகவல்கள் நம்ம நிறைய தேநீர் இடைவேளையில சொல்ற வைக்கிறோம். அதெல்லாமே நமக்கு மன மகிழ்ச்சி என்னதான் ஏற்படுத்தினாலும் கூட இப்படி வாழ்க்கை முறை பத்தி நம்ம எப்படி இருக்கணும், எவ்வளவு நல்ல உள்ளத்தோடு இருக்கணுங்கிறத பத்தி எல்லாம் பேசும்போதே அது என்னமோ தெரியல, ஒரு மகிழ்ச்சி என்ன அறியாம எனக்கு ஏற்படும். அது தமிழையா கூட இருக்கும்போது பேசுறீங்களா தெரியல, ஆனா என் கூட இருக்கும்போது நல்லா சந்தோஷமா இருக்கீங்க. ஆமாங்க. இல்ல நிறைய நம்ம மருத்துவர்கள் கிட்ட தான் நிறைய நம்ம பேசுறோம். அப்படி பேசும்போது நம்ம ரொம்ப சீரியஸா ஒரு நாலேஜபிளா அதுக்குன்னு ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு சூப்பரா அந்த மாதிரி நமக்கு ஒரு இது இருக்கு. அங்க நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படியெல்லாம் இருக்கு. தமிழ் பத்தி பேசும்போது என்ன இருக்கு, ஏன் தமிழ்ல ஏன் ரத்தத்துல இருக்கு, நான் அதைத்தான் படிச்சு வளர்ந்தேன். நான் முத தமிழ்ல தான் உச்சரிச்சேன். தமிழ் தானே எனக்கு சோறு போடுது, தமிழ் பேசிதானே நான் வளர்றேன் வாழ்றேன். அப்ப அந்த மகிழ்ச்சி தன்னை போல என்ன அறியாம எனக்கு வந்துருது. அதனால இதுதான், இவ்வளவுதாங்க விஷயம். இதை பத்தி பேசும்போது நான் பேசிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து இன்னொரு நிகழ்ச்சியில ஆத்திசூடி பத்தி கதிரவனையா கூட நம்ம கலந்துரையாடுவோம். தேநீர் இடைவேளையும் கதிரவனையாவும் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது, அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒண்ணா நம்ம இருக்க வைக்கிறோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். என்னங்க ஐயா? சரியா ஐயா, நீங்க வந்ததுக்கு, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த பத்தி பேசுனதுக்கு, இன்னைக்கு திருக்குறள் பத்தி தமிழ் மக்கள் கிட்ட நீங்க சொன்னதுக்கு, உலக தமிழர்கள் கிட்ட இதை போய் கொண்டு போய் சேர்த்ததுக்கு தேநீர் இடைவேளையின் சார்பா எங்க சதீஷ், பரத், மதி, எங்களுடைய அணி அத்தனை பேருடைய சார்பா என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. என் தாய் கொடுத்த தமிழுக்கு தட்டுப்பாடு.